ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். நல்ல திருப்பமே. ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டும் கேள். உன்மேல் அன்பான உள்ளம் கொண்டவர்கள் உன்னை நினைக்கும் நாள்தான் என்று. உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி காயப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன் அன்பை இன்று புரிந்து கொள்வார்கள். இந்த உலகில் முடிவில்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. உன்னை புரிந்து கொள்ளாதவரை எண்ணி நீ வருத்தப்படுவதை விட உன்னை சுற்றி உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களை அன்பாக நேசி, பண்பாக பழகு. அவர்களோடு வாழும் வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் அனைத்துமே அழகானவைதான். ஆகவே யாரையும் முழுமையாக நம்பாதே. எதுவுமே சில காலம்தான். ஏனென்றால் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. அதே போலத்தான் வாழ்க்கை தரும் பாடங்களும். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கைதான் என் செல்லமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. உன் மனம் ஒன்றும் மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது. மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன் குற்றமில்லை. ஆம் செல்லமே, இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. எனவே உன் வாழ்க்கை துணையை அன்புடன் கொண்டு செல். புரிகிறதா? வாழ்க்கை துணையை அன்புடன் கொண்டு செல். மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் அந்த உறவு. அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், அந்த அன்பான உறவுடன் உன் வாழ்க்கை துணையுடன் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. விரும்பும் பொழுது விரும்புவதை விட வெறுக்கும் பொழுதும் விரும்புவதே உண்மையான அன்பு. வாழ்க்கையில் விட்டுக்கொடு என் செல்லமே. விட்டு கொடுத்தால் உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நல்ல செய்தி இதுதான். நீ உன் வாழ்க்கை துணையுடன் என்றும் நீ பிரகாசமாக வாழ்க்கை வாழத்தான் போகிறாய். இனி நீ உன் வாழ்க்கையை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற நினைக்கிறேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை காயப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில இடங்களில் செய்வதறியாமல் முழிக்கிறாய், அழுகிறாய், புலம்புகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது உனக்கு. உனக்காக ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளையும் மனதில் இருந்து அகற்றிவிடு, விலக்கிவிடு, துடைத்து எறிந்துவிடு. அதை ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் தவறு. உனக்குள் நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. யார் எப்படி நினைத்தால் என்ன? எல்லோருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகையால் இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீயாக இரு. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலாக மாறிவிடும். அதை விட்டு நகன்று இருப்பது நல்லது. அமைதியாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் அவர்கள் சகஜமாக பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா? அதனால் இவற்றையெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்யும் செயல்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்றால்
நீ சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லதுதான். அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் அவர்களுக்கு உண்மையான காரணத்தை நீ உணர்த்த வேண்டும் என்பதில் அவசியமே இல்லை. அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம். அதை நீ மற்றவர்களிடம் கோபமாக வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன செய்தார்கள் சொல். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. அந்த நேரத்தில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. உன்னை அவர்கள் காயப்படுத்தியதும் நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. அது உன் குடும்பத்தில் சூழ்நிலையை வேறு விதமாக மாற்றிவிடும். நிச்சயம் நீ நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ்வாய் கோபத்தை குறைத்தால். ஆகவே அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. உனக்கு நான் முழு பொறுப்பை தருகிறேன். கோபத்தை குறைத்துக்கொள். ஏனென்றால் கோபம் உனக்கான பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும், அழிவை தரும். பொறுமை யோசிக்க வைக்கும். கோபம் அழிவை தரும், பொறுமை யோசிக்க வைக்கும். அவசரப்படாமல் நிதானமாக யாரிடமும் பேசு. அதே நேரத்தில் உன் எதிரே இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முதலில் அவர்களிடமிருந்து நீ காதில் வாங்கி கொண்டு பிறகு அடுத்தது நீ பேச ஆரம்பி. அப்பொழுதுதான் அவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்தார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு அதற்கான பதிலை சற்று நிதானமாக யோசனை செய்து அவர்களுக்கு பதில் கொள்ளும். நீ அவசரப்பட்டு அவர்களையும் பேச விடாமல் நீயும் பேசிக்கொண்டே இருந்தால் அந்த இடத்தில் மன அமைதி கிடைக்காது. சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும், வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இந்த பழகத்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அனுபவித்தையும் அறிந்து கொள்ள முடியும். புரிகிறதா? என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நடக்கும் நிச்சயமாக. ஆம் செல்லமே, கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் உனக்கான 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன், நல்ல திருப்பம் வரும் என்று சொன்னேன். என்னை நம்பி கேட்டு விட்டாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான நல்லதொரு செய்தி காத்திருக்கிறது. உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. மனப்பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பிராணப்பிரச்சனைக்கு உண்டான முடிவு எல்லாம் உன் அருகில் வந்துவிட்டது. உனக்கு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயமே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.